தமிழ் சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு பல படங்கள் ரிலீஸ் ஆகுது. அப்படி இருந்தும் ஒரு சில படங்கள் ரெகனைஸ் ஆகாமையும் போகிறது. அதை தாண்டி இந்த படம் என்னதான் மக்களால் கொண்டாடப்பட்டாலும் இன்னும் பல பேத்துக்கு இப்படி ஒரு படம் வந்ததே தெரியாமல் தான் இருக்குது. அப்படி இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் டேரக்டர் சொன்ன ஒரு விஷயம் வேற லெவல் தான் சொல்லியாகணும். இப்படியெல்லாம் இந்த காலத்துலேயும் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா வாங்க நான் கையை பிடிச்சி கொண்டு போய் காமிக்கிறேங்கிற மாதிரி ஒரு ஹெட்லைனை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த படத்தை ஏன் நான் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்கிறேன்னா இந்த படத்தோட கதையை கேட்ட ஒட்டி நீங்களே கடைசியில் சொல்லுங்கள். கதையோட ஸ்டார்டிங்கில் வணங்காமுடின்னு ஒரு ஊரை காமிக்கிறாங்க. இந்த ஊரில் ஊர் தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோயிலில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைம் எலெக்ஷன் வைக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி தான். அதுலேயும் ஜாதி பிரச்சனையும் கொஞ்சம் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து கடைசியாக சீட்டு குலுக்கி போட்டு முடிவு எடுத்துடலாங்கிற ஒரு முடிவில் 2 பேர்த்தோட பேரை எழுதுறாங்க. அந்த டைமில் நந்தன்கிற ஒருத்தர் உள்ளே வராரு. எப்பயுமே நீங்கள் சீட்டு குலுக்கி போட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தா நாங்களாம் எப்போ மேலே வருது, இந்த டைம் எலெக்ஷன் வேணும், எங்கள்லேயும் ஒருத்தர் நிற்கணுங்கிற மாதிரி பேச ஊர் தலைவர் கோப்பலிங்கமும் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது ஊருக்காரங்களாம் யாரா அவன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கான், தம்பி வெளியே போட தமிழ்லாம் அடிச்சு போடுறங்கிற மாதிரிலாம் பேச கோப்பலிங்கம் எல்லாம் அமைதியாக இருங்க தம்பி, இதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம், இப்போ நீ போப்பாங்கிற மாதிரி அனுப்பி போட்டுறாரு சமாதானப்படுத்தி. இருந்தாலும் அந்த நந்தன்கிற பையன் நான் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறங்கிற மாதிரி கிளம்பி போகிறாரு. ஊருக்காரங்களாம் கோப்பலிங்கத்துக்கிட்ட என்ன இப்படி பண்ணுறான்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் கம்முன்னு இருங்கிற மாதிரி சொல்லிட்டு சீட்டை குலுக்கி போடுங்கப்பான்னு சொல்ல சீட்டை குலுக்கி போடுறாங்க. கோப்புலிங்கன்னு சொல்லி பேர் வருது. அந்த நந்த பையன் அப்படியே ஊர் பக்கம் போயிட்டு இருக்க ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ அந்த நந்தங்கிற பையனை பார்த்து ஏன்டா அப்படி கோவம் வரன்னு சொல்லி கேட்டா ஊரில் சீட்டு குலுக்கி போட்டு தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க மாதிரி ஒரு அறையை விட்டு அப்படியே போயிடுறாரு அவரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சீட்டு குலுக்கி போட்டதை தெரிஞ்சவனுமே ஹீரோ ஃபர்ஸ்ட் கேட்ட ஒரு வார்த்தை கோப்பலிங்கம்மா தலைவர் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வத்தோட கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் போய் சாமிகிட்ட கூட வேண்டிக்கிறாரு. இந்த டைமும் கண்டிப்பாக எங்கள் தலைவர் கோப்பலிங்கம் தான் தலைவராகணும்னு. எல்லா டைமே இவங்க குடும்பத்துல இருந்து மட்டும்தான் தலைவராக நிற்கிறாங்க. இவங்க அப்பா இவங்க தாத்தாங்கிற மாதிரி இவங்க வம்சமே பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்துட்டு இருக்கு அந்த ஒரு ஊருக்கு. இதையே எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ பக்கம் வந்தால் ஹீரோ ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காரு. ஹீரோ கோப்பலிங்கத்தோட வீட்டில் அவங்க அப்பாவை பார்த்துக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. கோப்பலிங்கத்தோட அப்பானால எந்திரிச்சு எங்கேயுமே போக முடியாது. அதனால அவருக்கு எல்லா வேலையுமே நம்ம ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கூட அந்த பெரிய மனுஷன் வெளியே போனட்டு வீட்டை நல்லா கழுவி விட்டுன்னு அவர் கொண்டாடிட்ட சொல்ல அதையே நீங்க கழுவுறீங்க நானே கழுவி விட்டுறேன் ரூமையுங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. பாத்தியாடி என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தியாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவரு. இந்த பக்கம் மனு கொடுக்க போன நந்தனை காமிக்கிறாங்க. நந்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட சாகிற நிலைமையில கிடக்குறான். அப்போ கூட அவன் இந்த ஊரோட நிலைமை மாறணும்னு சொல்லி அந்த பேப்பரையே பார்த்துட்டு இருக்கான். அப்பயே அவனோட உயிரும் போயிருது. இந்த சீனை கட் பண்ணால் நந்தனோட பாடியை கொண்டு வந்து ஊருக்கு முன்னாடி வச்சு எல்லா மரியாதையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் கோப்புலிங்கமும் கரெக்டாக வராரு. அங்கே வந்து நந்தனை பார்த்துட்டு போய் ஒரு ஓரமாக மரத்துக்கல்ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக ஒரு கால் வருது கோப்புலிங்கத்துக்கு மேலதிகாரிகிட்ட இருந்து. உன்னோட ஊரை ரிசர்வ்டாக மாற்றிட்டாங்க, இதுக்கு மேலே எலெக்ஷனில் எஸ்சி கேண்டிடேட் ஒருத்தர் நின்னே ஆகணும், அது நம்ம ஹீரோ ஊர்லேருந்து ஒருத்தர் மட்டும்தான் இதுக்கு மேலே பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்க முடியும், இதுக்கு மேலே வேற யாருமே நிறுத்த முடியாதுங்கிற மாதிரி சொல்ல கோப்புலிங்கம் என்ன எல்லாம் சேர்ந்து சதி பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மேலே இருக்கிறவங்களோட உத்தரவு, இதெல்லாம் நம்மளால மீற முடியாது, இதுக்கு மேலே நீ தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிடறாரு. கோப்பலிங்கம்மா நமக்கு அடக்கமான ஒரு ஆளாக பார்த்து நிற்க வைக்கணும், அப்போ தான் நாம் சொல்கிறத கேட்பான்னு சொல்லி அவங்ககிட்டலாம் சொல்லி ஒருத்தனை சூஸ் பண்ணுறாங்க. இதை அப்படியே ஊர் முன்னாடி சொல்லும் போது இந்த நந்தங்கிற பையன் உங்கள் ஊர்லேருந்து யாரோ ஒருத்தர் பிரசிடெண்ட்டாக நிற்கணும் தானே நிற்கணுங்கிறதுக்காக தான் உயிரை விட்டான், அவனோட ஆத்ம திருப்திக்காகவாவது உங்கள் ஊர்லேருந்து ஒருத்தங்க நில்லுங்கடா, நான் வந்து விளைவிக்கிறேன் இந்த டைம் அப்படிங்கிற மாதிரி கோப்புலிங்கம் தானே விளங்கினது மாதிரி அங்கே ஒரு பிட்டை போடுறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தனை சூஸ் பண்ணுறாங்க. அவனை அடுத்த நாள் நாமினேஷனுக்காக கூட்டு வரலான்ட்டு போனால் அவன் மீசையெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு கோப்புலிங்கத்தையே சொல்ல கோப்புலிங்கம் இவன் இப்பயே நம்ம பேச்ச சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான், இவன் தலைவராயிட்டா இவனுக்காக நாம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், இதெல்லாம் ஆகாது வண்டி எடுங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறாரு. அவரும் பின்னாடியே ஐயா வந்துடுறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் ஆனால் கோப்புலிங்கம் திரும்பி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் யாரை தலைவராக நிற்க வைக்க போகிறாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை தான் நிற்க வைக்க போகிறாங்க. இதை ஹீரோ ஒன்று அவரோட பொண்டாட்டிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல பொண்டாட்டியும் நீ கண்டிப்பாக நில்லுமாமா உன்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண. பட் ஆனால் நம்ம ஹீரோ கூல் பண்ண இதெல்லாம் நமக்காகாது, இதெல்லாம் பெரிய பதவி, நம்ம தலைவரே இருந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பொண்டாட்டி நீ கன்ஃபார்ம் நில்லுமாமா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ ஃபோனை வச்சிடறாரு, நம்ம தலைவர் கூப்பிட்றாருன்னு. இப்போ நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறது யாருன்னா நம்ம தலைவரோட சொந்தக்காரர் தான், வேற ஒரு மாடு மேய்க்கிறவனை கொண்டு வந்து நிற்க வச்சிருக்காரு. இவருக்கும் கோப்புலிங்கத்துக்கு என்ன பிரச்சனைனா ஒரு நாள் கோப்புலிங்கம் வீட்டுக்கு இவர் பத்திரிக்கை வைக்க போகும்போது கோப்புலிங்கத்தோட பேரை கடைசியில் போட்டாங்கன்னு சொல்லி இவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவை கொண்டு வந்து உட்காந்து சாப்பிட வச்சிருவாரு. இதனால அவங்களெல்லாம் அவமானப்படுத்தின மாதிரி ஆனதுனால அந்த மாதிரி இவர் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சமாதானம் ஆகிட்டு அந்த மாடு மேய்க்கிறவரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க, அவங்கள கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நீ போய் மாடு மேய்டா போடாங்கிற மாதிரி காரில் கூப்பிட்டு வந்தவரையும் அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை நிற்க வச்சு பிரசிடெண்ட்டாக ஆக்கிடுறாங்க. ஹீரோ இதை கொண்டு போய் வீட்டில் சொல்கிறாரு. வீட்லேயும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. ஊர் மக்களே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க, நம்ம ஊர்லேருந்து ஒரு பையன் இப்போ தலைவராக நிற்கிறான்னு. ஊரோட மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கிற போர்டில் தலைவருடைய பேரை மாற்றணும். கோப்புலிங்கத்தை அழித்து அம்பேத்குமாருங்கிற நம்ம ஹீரோவோட பேர் எழுத
அப்பெல்லாம் பிரச்சனைக்கு வராங்க. இவனோட பேர் எழுதிதான் இந்த ஒரு ஊர்லயே இருக்கணும், ஊரை அவமானப்படுத்தாதீங்கன்னா நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்க. அப்போ கோப்பலிங்கம் வந்து இந்த ஒரு பிரச்சனை எல்லாத்தையுமே முடிச்சு வைக்கிறாரு சாதுவா. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாருமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட பொண்டாட்டிகிட்ட சொல்லி என்னோட பேரை பற்றி ஊருக்கு முன்னாடி எழுதிருக்காங்கன்னு சொல்லி ஆசாசியாக கொண்டு வந்து காமிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே சாணிலாம் அடிச்சு வச்சிடுறாங்க அவரோட பேர் மேலே. அடுத்த நாள் நம்ம ஹீரோ வேட்டி சட்டிலாம் கட்டிக்கிட்டு சும்மா மாசா பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போனான்னு சொல்லி போய் முன்னாடி போய் உட்காந்தா கூட ஆனால் பஞ்சாயத்து ஆஃபீஸ் பூட்டி இருக்கு. ஆஃபீஸோட கீ கோப்பலிங்கத்திட்ட தான் இருக்கும். அதனால அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அதான் வந்துடுறேங்கிற மாதிரி ரொம்ப லேட்டாக தான் வராங்க. போய் பஞ்சாயத்து ஆஃபீஸை திறந்தோடனே ஹீரோ உள்ளே போகலான்ட்டு போக அப்போ கோப்பலிங்கம் கூப்பிட்டு ஒரு வேலை வச்சு அனுப்பி விட்றாரு. ஆக மொத்தத்தில் கோப்பலிங்கம் கிட்டத்தட்ட பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்குள்ளே கூட ஹீரோ விடுறதில்ல. அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அப்போ கூட ஹீரோவை கூப்பிட்டு இனிமேல் எல்லாமே மாறிடுண்டா, ஒன்றையும் தலைவராக பார்த்துட்டேன், இதை கொண்டு போய் உன்னோட தாத்தா கிட்ட நான் சொல்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லி ஹீரோக்குள்ளேயும் ஒரு குற்றம் உணர்ச்சி இருக்கு. அதுக்கப்புறம் அப்பத்தாவும் செத்துறாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் புதைக்கலான்ட்டு போகும்போது மழை வேகமாக அடிக்க ஒரே ஒரு அடிக்கிற இடம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த கூடார மாதிரி போட்டிருக்கோம். அதில் இவங்க அப்பத்தாவை தூக்கிட்டு ஏறி நிற்கும் போதே மேலே இருக்கிறவங்களாம் ஏன்னா இதில் காலை வைக்கக்கூடாதுடா, கீழே இறங்குங்கடாங்கிற மாதிரி கொஞ்சம் கோவத்தோட தள்ளி விடுறாங்க. ஹீரோவும் மழை நிற்கிற வரைக்கும் இருந்துக்கிறோம், ஏன் அப்புறமேட்டு கீழே வச்சு எரிச்சிக்கிறோங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. கீழே தள்ளி விட்டு அந்த மலையிலேயே அப்பத்தாவையும் தூக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ ஹீரோ உடனே ஓடி போய் கோப்பலிங்கத்திட்ட கேட்குறாரு, நாங்கள் வந்து உங்களோட சுடுகாட்டிலே வச்சு எரிச்சிக்கிறோம், ஏன் அந்த ஒரு டைம் மழை அதிகமாக வருதுன்னு கோப்பலிங்கத்திட்ட கேட்டால் கோப்பலிங்கம் அதெல்லாம் முடியாது, என்ன தலைவர் போஸ்ட்டுக்கு போனோன்னு எல்லாத்தையுமே மாற்ற பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் திட்டி அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் ஹீரோவும் ஹீரோவோட ஊர் மக்களும் அப்பத்தாவை அந்த ஒரு மலையிலேயே புதைச்சிடுறாங்க. எல்லாருமே கேட்குறாங்க, நம்மளோட வழக்கப்படி எரிக்கிறது தானடா வழக்கம், இப்போ என்னடா புதைக்கிறேன்னு சொல்லி கேட்டால் ஹீரோ ரொம்ப உருக்கமாக நடந்ததெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அப்பத்தாவை புதைக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோ பிடிஓவை சந்திக்கிறதுக்காக அவங்களோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. உள்ள சமுத்திரக்கனி சார் தான் இருக்காரு. சமுத்திரக்கனி சார் ஹீரோவை பார்த்த உடனேயுமே என்னப்பா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாரு. எங்கள் ஊரில் சுடுகாடு தனியாக வேணும்னு சொல்லி கேட்க சமுத்திரக்கனி ஊர் தலைவரை கூட்டிகிட்டு வாப்பான்னு சொல்ல ஹீரோ நான் தாங்க ஐயா ஊர் தலைவர்னு சொல்ல நம்ம சமுத்திரக்கனியை உட்கார வச்சு பேசுகிறாரு. நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. சமுத்திரக்கனி இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு சுடுகாடும் எரிக்கிறதுக்கான இடத்தையும் நாங்கள் தனியாக ஒதுக்கி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோவை அனுப்பி வைக்கிறாரு. இதுலேயும் ஒரு பெரிய பிரச்சனையாவது அந்த சுடுகாடை இவங்க சாங்ஷன் பண்ண இடமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இடம். அந்த கவர்மெண்ட் இடத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறது கோப்புலிங்கம் தான். பட் ஆனால் இதெல்லாம் எதுவுமே ஹீரோவுக்கு தெரியாமல் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவங்க சுடுகாடு போகிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்து அங்கே சுடுகாடும் வச்சிடுறாங்க. நம்ம கோப்புலிங்கம் ஐயாவும் எதுவுமே எதிர்த்து பேசாமல் எல்லாத்துக்கும் சரின்றாரு. அதுக்கப்புறமா ஹீரோவோட ஊருக்கு வந்து ஹீரோவையும் போட்டு அடிச்சுட்டு என்னோட இடத்த நான் உங்களுக்கு கொடுத்தேன்ல, பட் ஆனால் நீங்கள் இருக்கிறது எல்லாமே என்னோட இடம் தான், இப்போ இதெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஊர் மக்களும் நாங்கள் பல காலமாக இங்கே தான் இருக்கிறோம், என்னையா திடீர்னு வந்து கேட்குறீங்கன்னு கேட்டா அதுக்கப்புறம் ஹீரோவை நீ உன்னே ராஜினாமா பண்ணணும், அப்படி இல்லை அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வெளியே போங்கடாங்கிற மாதிரி கோப்புலிங்கம் கோவத்தோட சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கறதுக்காகவும் போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை போட்டு திருப்பி அடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் போய் ராஜினாமா பண்ணுவேன், என்னையே எதிர்த்து நிற்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு திருப்பி அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நந்தனோட அப்பாவை நிற்க வைக்கிறதா கோப்புலிங்கம் சொல்லிட்டு போறாரு அங்கேருந்து. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் அவரும் போய் தலைவர் போஸ்ட்டில் நிற்கிறாரு. அப்போ கூட ஹீரோவை கூப்பிட்டு நான் வேறு வழியே இல்லாமல் தான்ப்பா நிற்கிறேன், உனக்கே தெரியும் உன்னை எதிர்த்து நிற்கணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஹீரோவும் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாரு. ஹீரோ வாபஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி சமுத்திரக்கனி சார் எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருப்பாரு, நீ இப்போ வாபஸ் வாங்காமல் எதிர்த்து நின்று கேள்வி கேளு, அப்போ தான் உங்களால் மேலே வர முடியும், இது உங்களுக்குன்னு கொடுத்த ஒரு இடம், உங்களுக்குன்னு கவர்மெண்ட் எவ்வளோவா பண்ணுது, அதெல்லாம் நீங்களே வேண்டான்னு சொன்னால் எப்படிங்கிற மாதிரி எவ்வளோ அட்வைஸ் பண்ணுவார். அதெல்லாம் தாண்டி கூட நம்ம ஹீரோ வாபஸ் வாங்கிடுவார். ஃபைனலாக நம்ம ஹீரோவை இப்போ கோப்புலிங்கத்தை எதிர்த்து நிற்கிறதுக்காக போய் நாமினேஷன் பண்ணி அதுக்கான எல்லா ப்ரொசீஜருமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கோப்புலிங்கம் திருப்பி அவங்களோட ஆட்களெல்லாம் வச்சு மிரட்ட நம்ம ஹீரோ திருப்பியும் போய் நான் வாபஸ் வாங்கிக்கிறேங்கிற மாதிரி நம்ம சமுத்திரக்கனிட்ட நீட்ட உனக்குலாம் எவ்வளோ சொன்னாலும் புத்தியே வராதையா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்போ கோப்புலிங்கம் கரெக்டாக உள்ளே வந்து உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, இவங்க வாபஸ் வாங்குறதும் வாங்காதும் அவங்களோட தனிப்பட்ட விஷயம், அதில் நீ தலையிடாத, இல்லைன்னா அவனோட மேலதிகாரிகிட்ட சொல்லி நான் ஒன்னே வேலை விட்டு தூக்கிடுங்கிற மாதிரி மிரட்டிட்டு அங்கே வந்து வெளியே போயிடுறாரு. சமுத்திரக்கனி நீங்கள் என்னமோ பண்ணுங்கடாங்கிற மாதிரி சொல்லிட்டு வாபஸ் லெட்டரில் கரெக்டாக அக்செப்ட் பண்ண அடிக்க அப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோ வாபஸ் வாங்கல, நம்ம கோப்புலிங்கம் நிற்க வச்சா அவர் வாபஸ் வாங்குறாருன்னு. ஒருவேளை கோப்புலிங்கம் நிற்க வச்சார் வாபஸ் வாங்கினார்னா இப்போ கோப்புலிங்கம் தான் தோற்று போயிடுவார். இப்போ நம்ம ஹீரோ சுயேட்சா நின்று ஜெயிச்ச மாதிரி ஆகிறோம். இப்போ தான் சமுத்திரக்கனி இதை புரிஞ்சுக்கிட்டு கங்க்ராச்சுலேஷனுங்கிற மாதிரி சொல்லிட்டு பாராட்டி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ கோப்புலிங்கத்துக்கு இது தெரிய வர கோப்புலிங்கம் காண்டாகி நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு போக நம்ம ஹீரோ இதுக்கு மேலே உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் தான் இப்போ தலைவருங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போகிறாரு. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவை பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்குள்ளேயே நம்ம கோப்புலிங்க விடலை, இப்போ நம்ம ஹீரோவே பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாரு. அண்ட் ஃபைனலாக இந்த படத்தை முடிக்கும் போது ஒதுக்கப்பட்டவங்க என்ன தான் பதவியிலேயே இருந்தாலும் அவங்களுக்கான மரியாதை கிடைக்கிறது இல்லை, இது ரியல் லைஃப்லேயும் நடக்குதுன்னு சொல்லி ஒரு சில ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை வச்சு இந்த ஒரு படத்தை முடிச்சிருக்காங்க.
அண்ட் ஃபைனலாக இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்டை ஒன்லைனில் சொல்லணும்னா, ஒதுக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் கிடைக்காமையே போகுது. அதை தாண்டி அவங்க யாராச்சும் மேலே வரணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி வசதியாக இருக்கவங்க அவங்கள அடித்து கீழ் பண்ணிய வைக்கிறாங்க. இதை தாண்டி அவங்க மேலே வந்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை எடுத்த டேரக்டர் இந்த மாதிரி இன்னும் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸையும் வச்சு இந்த படத்தை முடிச்சிருக்காரு. கடைசியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றே பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் மேலே அழுத்துவீங்க நண்பா.